இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க நீட்டா அம்பானி மேம் இன்ஸ்பயர் சாரியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்டாக நம்ம அம்பானி சார் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நம்ம ஜோதிகா மேம் நயன்தாரா மேம் வியர் பண்ணியிருந்தா சாரி வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜோதிகா மேம் இன்ஸ்பயர் சாரி, நயன்தாரா மேம் இன்ஸ்பயரிங் சாரி சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதே கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ அது ரெண்டுமே இல்லாத போட்டிக்கே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து தேர்டாக ஆனது தான் இந்த நம்ம நீட்டா அம்பானி மேமோட சாரி. இதுவும் வந்து இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இது இல்லாத போட்டிக்கு இப்போ நம்ம பார்க்க முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா போட்டிக்குலையுமே இதை வச்சுருக்காங்க. இந்த சாரியை டிஎஸ்ஆரில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா வந்து அவங்க அப்போ தான் வந்து அந்த சாரியை கட்டி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ரொம்ப ரிச் லுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அவங்க கட்டியிருந்த சாரி. ப்ரைஸுமே வந்து 999 சொல்லிட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இன்னும் நிறைய போட்டிக்கில் வந்து நான் செக் பண்ணேன். ஆல்ரெடி வந்து நான் ஜோதிகா மேம் இன்ஸ்பயர் சாரி வந்து போட்டிருப்பேன் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா மேமோட இன்ஸ்பயர் சாரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேங்க. நிறைய போட்டிக்கோட நேமும் சொல்லியிருந்தாங்க. ரிஷி போட்டிக்கு தான் வந்து ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. ரிஷி போட்டிக்கிலேருந்து நயன்தாரா மேம் சாரி வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன்னா இது ரெண்டுமே வந்து ஒன்றாவே வாங்கி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் சின்ன போட்டிக்கிலலாம் கூட நிறைய செக் பண்ணேன். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு எங்கே தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீஷோவில் தான் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும்போது அதோட குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னா அதை ரிவ்யூ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மீஷோன்னும் போது எல்லாேருக்கும் வாங்குறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மீஷோவில் வந்து ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா ரீஃபண்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் மீஷோவில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டெலிவரி டேட் தான் ரொம்ப லாங்காக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 14 days இருந்துச்சு. ஆனால் இது வந்து 9 daysலேயே என் கைக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் அதுவுமே வந்து லாங் பீரியட் மாதிரி தான் இருந்தது. நான் இன்னுமே வந்து சீக்கிரமாக கிடச்சிடும், ஒரு 5 to 6 days கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சாரிக்கு 10 days 9 daysன்றது ரொம்ப அதிகம். ஸோ அது ஒன்று தான் வந்து அங்கே டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மற்றபடி வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மீஷோ. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 789. இதோட கம்மி விலையிலையும் இருக்குது, இதோட அதிகமான விலையிலையும் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேட்டர்ன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு மீஷோவில் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு கோல்டு கலர் சாரீ, அதாவது அவங்க வேர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக ஒரு கோல்டு கலர் சாரீ. ஸோ அதிலே வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நான் வாங்கின சாரிலே வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டர்ன் இருந்தது. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்டே வந்து 2 பேட்டர்ன் இருந்தது. ஒன்று வந்து மயில் வச்ச மாதிரி பேட்டர்னும், இன்னொன்று வந்து லோட்டஸ் வச்ச மாதிரி பேட்டர்னும் இருந்தது. பட் அவங்க கட்டியிருக்கிற சாரீ வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் வச்சு தான் இருக்கும். அவங்க சாரீ ஃபுல்லாகவே வந்து லோட்டஸ் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் சாரீ. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியே போயிடலான்னு சொல்லிட்டு நான் லோட்டஸ் வச்ச மாதிரி தான் சாரீ வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் மீஷோவில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேலர்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் வந்து இவங்கக்கிட்ட நான் வாங்கியிருந்தேன். பேசிக்காகவே வந்து நான் வாங்கும்போது இவங்கக்கிட்ட குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்கக்கிட்டே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுக்கு லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணோன்னே கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் சாரியோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து லோட்டஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து சாரியோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. தொட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவங்க கீழே கொடுத்துருக்கிற அந்த ஜரி பார்டரும் வந்து நல்லா திக்காக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதுவுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு இந்த சாரியில் பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா, நான் வந்து இது ஒரு கோல்டு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். பிக்சர்லேயுமே அந்த மாதிரி தான் இருந்தது. கோல்டுனா வந்து அதில் ஒரு எல்லோ டோன் வந்து லைட்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு டிண்டாச்சும் ஒரு எல்லோ டோன் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கோல்டு வந்து இன்னுமே அழகாக அட்ராக்டிவாக தெரியும். பட் வந்து இதில் ஒரு எல்லோ டிண்ட்டே கிடையாது. ஃபுல்லாக வந்து ஒரு எல்லோ டிண்ட்டே கிடையாது. ஒரு சாண்டில் கலர் மாதிரி தான் இருந்தது. லைட்டாக கொஞ்சம் சாண்டில் கொஞ்சம் கோல்டு கலந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து அது நல்லா பிரைட்னஸாக இல்லை, கொஞ்சம் எடுத்துக்காட்டல, ரொம்ப லைட்டாக டிம்மாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து நான் வந்து அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பிக்சர்லையுமே அப்படி தான் இருந்தது. பட் நேரில் வரும்போது எனக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அதர்வைஸ் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரியை வந்து வேறு மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணி போட்டோம், பாப்பாக்கெலாம் வந்து பாவாடை சட்டை அந்த மாதிரி வந்து அனார்கலி அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆஃப் சாரி மாதிரி ட்ரை பண்ணால் கூட இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது.
நான் ஆல்ரெடி வந்து ஜோதிகா மேம் இன்ஸ்பயர் சாரி ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா மேம் சாரி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிக்கோட நேம்லாம் வந்து அமைச்சிருந்தீங்க. ஐ எம் ரியலி சாரி. நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு நயன்தாரா மேம் சாரி ரிவ்யூ பண்ணலான்னு தான் இருக்கேன். எனக்கு வந்து நான் நிறைய போட்டிக்கு வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நயன்தாரா மேம் சாரியுமே வந்து மீஷோலேருந்து வாங்கிடலாமா இல்லை வேறு எதனா போட்டிக்லேருந்து ட்ரை பண்ணலாமான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரீஸ்லாம் வந்து நான் மீஷோவோட கம்மியாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த வீடியோ போடும்போது இது நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, 380க்குலாம் அந்த சாரீ வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்க கூட அந்த சாரீ வந்து அவங்க வீட்டுக்கு ரிசீவ் ஆன பிறகு ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இந்த மாதிரி வந்து 380க்கு நான் கிடைக்குன்றதை என்னால் நம்ப முடியல, ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். 250லேருந்தே அவங்கக்கிட்ட சாரீ இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரீஸ் தான் மோஸ்ட்லி அவங்க வச்சுருக்காங்க. இதில் வந்து ஹிப் பெல்ட் வச்சே இருக்குது. ஹிப் பெல்ட் வச்சு வந்து உங்களுக்கு 380லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு 380க்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது. நான் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருப்பேன், இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.